ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து 37வது அலையை ஏவுகணை அலையை விட்டுருக்குறோம்னு சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏவுகணைகள் வந்து ஒரு 100, 150 ஏவுகணைகள், ஒரு 200, 300 ட்ரோன் அனுப்புறது ஒரு அலைன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி வந்து 37வது அலையை கடந்த 24 மணி அவங்க அனுப்பியிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்கலை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னாக்கா, டெல் அவீவ் நகரம், டெல் அவீவ் நகரத்தின் ஒரு பகுதி காசா போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காசா எப்படி வந்து நிர்மூலமாக்கப்பட்டதோ அப்படி டெல் அவீவுடைய ஒரு பகுதி நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் தான் நெத்தன்யாகுடைய சகோதரர்கள்லாம் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு உறுதி செய்யப்பட்டது. அதே போல முன்னாள் இராணுவ அமைச்சரும் படுகாயம் அடைந்திருக்கார். அவர் பிழைப்பது கடினம் என்றும் வந்து தகவல்கள் வந்து வருது. CNN வந்து அங்கே ஒளிபரப்பு கொண்டதவங்க இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக அந்த ஒளிபரப்பை நிறுத்திட்டு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது வந்து இன்றைக்கு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே சென்சார் பண்ணி வெளியில போகாம இஸ்ரேல் வந்து பார்த்துட்டாங்க. அதை மீறி சிலர் போற வீடியோ, ஈவன் வந்து அங்க இருந்த ஒரு இந்தியர் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பயங்கரமா இருக்கு, இது மாதிரி போரை நான் பார்த்ததே கிடையாது, ஈரான் கிட்ட இவ்வளவு வலிமை இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுதுன்னு அவர் போட்டிருக்காரு. தென் கொரியாவில் இருக்கின்ற வான் பாதுகாப்பு சாதனங்களை, ஏர் டிஃபென்ஸ் அந்த எக்யூப்மெண்ட் சொல்லப்படுகின்ற 2 இருக்கு முக்கியமாக அமெரிக்கா. ஒன்று வந்து தாட், THAAD, இன்னொன்று பேட்ரியாட். இந்த 2 தான் அவங்க பண்ணுறாங்க. மிக நவீனமான வான் பாதுகாப்பு அம்சம். அதை தென்கொரியாவிலேருந்து டிஸ்மேண்டில் பண்ணி பிரித்து கொண்டு வராங்க இஸ்ரேலுக்கு. ஏன்? தென்கொரியா வந்து அந்த அந்த இதை வந்து வைத்துக்கொள்கின்ற காரணத்தினால சீனாவோட வந்து முரண்பட்டது. சீனா அதை வைக்காதீங்கன்னு சொன்னது தென்கொரியாட்ட. தென்கொரியா மீறி வச்சாங்க. பல பிஸ்னஸ் வாய்ப்புகளை தென்கொரியா இழந்தது சீனாவில். அப்படி அமெரிக்கா பேச்சை கேட்டு அதை வைத்தது தென்கொரியா. வடகொரியாவுடைய தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக இன்றைக்கு வந்து இஸ்ரேல் பாதிக்கப்படுது என்று சொல்லி அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே இருந்த பேட்ரியாட், ஏற்கனவே இருந்த தாட்லாம் என்ன ஆச்சு? எல்லாமே ஈரானுடைய தாக்குதலில் நிர்மூலமாக்கப்பட்டுச்சு. அதனால தான் இன்னொரு தேசத்திலிருந்து அதை ஏன்னா புதுசாக அதை உற்பத்தி செய்யணும்னா 1.5 வருஷம் ஆகுமா அதை. அதனால் அங்கேருந்து தென்கொரியா கொண்டு வராங்க. தென்கொரியா அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கு. நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு நாளைக்கு நார்த் கொரியா எங்களை அட்டாக் பண்ண எங்கே போகிறது என்று ஆட்சேபனை தெரிவித்திருக்காங்க. அந்த ஆட்சேபனை மீறி அமெரிக்கா வந்து இங்கே கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலை வந்து பாதித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய தளங்களையும் பாதித்திருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. எவ்வளவோ ஈரான் இழப்புகளை சந்தித்தாலும் இஸ்ரேலை தாக்குவது நிற்கவில்லை. தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹெசபுல்லா தாக்கிட்டு இருக்காங்க. ஹூத்திகள் இன்னும் தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. அங்கதான் வந்து அந்த ஈரானுடைய டாக்டிக்ஸ் என்பது எப்போ ஹூத்திகளுடைய தாக்குதலை தொடங்க வைப்பது என்பது அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஹூத்திகள் தாக்கினால் செங்கடல்ல எந்த கப்பலும் போகாது. ஹோர்மஸ்ல கப்பல் போகல. செங்கடல்ல வந்து இன்னொரு மிக முக்கியமான நீர் போக்குவரத்து, அதை ஹூத்திகள் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். முதல்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அதை அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பாதிப்பு வரும். போரானது 12வது நாளை எட்டியிருக்கோம். இதே போல 2025 அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போரானது ஒரு 12 நாட்கள் நடைபெற்று ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆமா. அந்த அடிப்படையில இன்னைக்கு 12வது நாள். ஆமா. சோ போர் முடிய வாய்ப்பு இருக்குதா? தொடருமா? 2025 ஜூன் மாதம் இதே மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கும்போது தான் முதல்ல இஸ்ரேலும் பிறகு ஈரானும் அமெரிக்காவும் வந்து ஈரானை வந்து தாக்குறாங்க. அந்த போர் 12 நாள் நீடித்தது. இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானதை தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட கெஞ்சி அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட பேசி அந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க. 12 நாளில் போர் முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்போவே ஈரான் சமூகத்துக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது. என்னன்னாக்கா, இந்த போர் நிறுத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது, இஸ்ரேலை வந்து முழுமையாக அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, நம்ம அதை வந்து தொடர்ந்து நடத்திருக்கணும் என்று சொன்னாங்க. ஆனால் கமேனி வந்து இல்லை, 12 நாள் போர் போதும் என்று நிப்பாட்டிட்டார். அவருடைய கட்டளைப்படி தான் நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு 12வது நாள். போன முறை நடந்த அனுபவத்திலிருந்து படிப்பினை பெற்ற ஈரான் இந்த முறை வந்து 12வது நாளோ 15ஆம் நாளோ போரை நிறுத்தப் போவதில்லை என்று மிக தெளிவாக அறிவித்திருக்காங்க. ஏற்கனவே இத்தாலிய வெளியுறவு அமைச்சகம் மூலமாக ட்ரம்ப் வந்து போரை நிறுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்தார். ஈரான் நிராகரித்து விட்டது. நேற்றைக்கும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், சிலர் எங்களிடம் பேசினார்கள் அமெரிக்கா சார்பாக, போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரானுடைய குறைந்தபட்ச நோக்கங்கள் நிறைவேறும் வரை போர் நிறுத்தத்தை குறித்து ஈரான் யோசிக்காது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
ஆக போர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இந்த முறை இல்லை என்று தான் தெரிகிறது. ஈரானோட கட்டமைப்புகள் மீது இந்த 12 நாள் வந்து நிறைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. அதோட மொத்த இழப்புகள் என்னென்ன? ஈரானுடைய அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் என்னன்னாக்கா, இதுவரை வந்து 1348 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் 200 பேர் பெண்கள், 200 பேர் குழந்தைகள். அந்த குழந்தைகளில் ஒரு 80 குழந்தைகள் 5 வயசு கீழே. குறைந்தபட்ச வயசு உடைய இறந்த குழந்தை என்பது 6 மாத குழந்தை இறந்திருக்கு. அதில் 15,000 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. அதில் 13,000 பேருக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. 1682 பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. அதில் 670 பேருக்கு அறுவை சிகிச்சை என்பது நடத்தப்பட்டிருக்கு என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 87 மருத்துவமனைகளை தாக்கியிருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதில் ஒரு 9 மருத்துவமனை முற்றிலுமாக நாசமடைந்து விட்டது. ஒரு 21 அவசரகால மருத்துவமனைகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. 18 ஆம்புலன்ஸ்கள் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. 24 சிகிச்சை அளிக்கின்ற மையங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஈரானுடைய அமைச்சரகம் சொல்லியிருக்கிறது. இது இல்லாமல் ரெட் கிரசன்ட் என்று சொல்லப்படுகிற, நம்ம ரெட் கிராஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவங்க ரெட் கிரசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமைப்பை. ஏன்னா கிரசன்ட்ங்கிறது அந்த நிலா 2வது 3வது நாள் தெரியும் நிலா தான் கிரசன்ட்னு சொல்கிறது. அதுக்கு பேர் ரெட் கிரசன்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதலில், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய இந்த 11 நாள் தாக்குதலில் 19,700 கட்டிடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறாங்க. அதில் 16,100 வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, 3,300 வணிக வளாகங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 77 மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றன, 69 பள்ளிகள் வந்து அதில் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வந்து இதெல்லாம் வந்து ஈரான் வந்து சந்தித்த இழப்புகள் என்று இன்றைக்கு அறிவித்திருக்காங்க. அதில் இந்த அமெரிக்காவினுடைய செனட் சபை உறுப்பினர்களுக்கு இந்த போர் பற்றிய தகவல்களை ட்ரம்ப் நிர்வாகம் வந்து தெரிவிக்கணும். அந்த வகையில இந்த போர் குறித்த தகவல்களை ட்ரம்ப் தெரிவிக்கும் போது தரைவழி தாக்குதல் குறித்து ஏதாவது தகவலை தெரிவிச்சிருக்கிறாரா? ஒரு அமெரிக்காவுடைய ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, சில தேர்வு செய்யப்பட்ட செனட் சபை உறுப்பினருக்கு அவங்க வந்து இந்த விளக்கம்லாம் தருவாங்க. அதில் 2 செனட் சபை உறுப்பினர்கள் வெளியில் வந்து பேட்டி தந்திருக்காங்க. அவங்க பேட்டியில் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், இந்த நிர்வாகம் வந்து எப்படி வந்து செயல்படுது என்பதை எங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியல. அவர் என்ன, ஒரு செனட் சபை உறுப்பினர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் ஏன் போர் தொடுத்தேன் என்று ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல பேசும் பொழுது, ஜரேட் குஷ்னர் அவர் வந்து ஈரான் முதல்ல அமெரிக்காவை தாக்கப் போகிறது என்று சொன்னதால நான் முதல்ல ஈரானை தாக்குனேன்னு சொல்கிறார். யார் ஜரேட் குஷ்னர்? அவருடைய மருமகன், ட்ரம்ப்புடைய மருமகன். அவர் ஏதாவது வந்து பதவியில் இருக்காரா? எந்த பதவியும் கிடையாது. அமைச்சர் கிடையாது, அல்லது இராணுவ அதிகாரி எதுவும் கிடையாது. ஒரே தகுதி இவருடைய மருமகன். இவர் மருமகன் பேரை கேட்டு எப்படி வந்து ஒரு தேசத்தின் மீது போர் தொடுப்பாங்க? அதை வந்து அந்த செனட் சபை உறுப்பினர் வந்து கண்டித்திருக்காங்க. அடுத்தது வந்து அவங்க என்ன வந்து சொல்கிறாங்க என்று சொன்னாக்கா, மக்கள்கிட்ட இதற்கு வந்து ஆதரவு இல்லை. லேட்டஸ்டாக நடந்த ஒரு சர்வே என்ன சொன்னால், 52% அமெரிக்க மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்று சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் வந்து நிர்வாகத்திற்கு வந்து சொல்லியிருக்கோம். அதற்கு அவங்ககிட்ட வந்து எந்த பதிலும் இல்லை. மிக முக்கியமாக தரைவழி தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு போகிறாங்க பிரச்சனையை. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் எதுவும் நோக்கமே நிறைவேறலை. அப்படின்னா வந்து எதுக்காக போர் நடத்துறீங்கன்னாக்கா, ஏவுகணைகளை அழிப்பாக பண்ணோம். சரி, நீங்கள் ஏவுகணைகளை அழிக்கிறீங்க, போரை நிப்பாட்டுறீங்க, மறுபடியும் ஏவுகணைகள் அவங்க பண்ணுவாங்கல்ல, அப்போ மறுபடியும் போய் போர் நடக்குமா? போர் என்பது ஒரு முடிவில்லாமல் தொடருமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, தரைவழி தாக்குதல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தொனிகளை வந்து அவங்க சொல்கிறாங்க. தரைவழி தாக்குதல் வந்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால், அமெரிக்க மக்கள் இதே சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, 72% பேர் தரைவழி தாக்குதலை விரும்பவில்லை. குறிப்பாக அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈரானில் வந்து கால் வைப்பது விரும்பலை. அவங்க வந்து அது என்ன ஆங்கிலத்தில் வார்த்தை பயன்படுறாங்கன்னா, பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் அப்படிங்கிறது. அது பூட்ஸ் ஆன் கிரவுண்ட்னாக்கா அமெரிக்க இராணுவர்களுடைய கால்கள் வந்து போய் ஈரானுக்குள்ளே இறங்குறது. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தா, எப்பொழுதெல்லாம் தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கோ அப்பொழுதெல்லாம் ஏராளமான ஆயிரக்கணக்கான வீரர்களை அமெரிக்கா இழந்திருக்கு. அதுதான் கொரியா போர் நடந்திருக்கு, வியட்நாம் போர் நடந்திருக்கு, லேட்டஸ்டாக ஈராக் போர் நடந்திருக்கு, ஆப்கானிஸ்தான் போர் நடந்திருக்கு. ஆகவே தரைவழி தாக்குதலை வந்து அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை. ஆனால் செனட் சபை உறுப்பினர்களுக்கு தரப்பட்ட விளக்கங்களில் அப்படி ஒரு தோணி வருது.
அந்த துணி உண்மையாக இருந்தால் அமெரிக்கா மிகப்பெரிய விளைவுகளை வந்து சந்திக்கும். இந்த நிர்வாகத்துக்கு போரை தொடங்கிய அளவிற்கு போரை முடிப்பதற்கான எந்த திட்டமும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படுகின்ற போரை முடிப்பதற்கான எந்த திட்டமும் நிர்வாகத்திட்ட இல்லை. அதுதான் நமக்கு கவலையாக இருக்குது. இதுவரைக்கும் அமெரிக்க நிர்வாகம் இப்படி திணறியதே கிடையாது. ஆனால் இந்த போரில் வந்து அமெரிக்க நிர்வாகம் திணறுகிறது என்று 2 செனட் சபை உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 2 செனட் சபை உறுப்பினர்களும் ஈரானை விரும்புபவர்கள் அல்ல என்பதுதான் முக்கியமானது. ஹோர்மஸ் நீர் வழித்தடம் ஜலசந்தியில வந்து ஈரான் கன்னிவெடி குண்டுகள் வைத்திருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. நேற்றைய தினம் தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. அதோட உண்மைத்தன்மை என்ன? கன்னிவெடிகள் வைக்க ஆரம்பித்து விட்டது ஈரான் என்று சில பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட் உட்பட வந்து பத்திரிகைகள் சில எழுதுறாங்க. ஆனால் ஈரான் வந்து அதை மறுத்திருக்கிறது. ஆனால் கன்னிவெடிகள் வைக்க போகிறாங்க என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஈரான் கிட்ட இருக்கிற சில கன்னிவெடி கப்பல்களையும் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று ட்ரம்ப் வந்து அறிவித்திருக்கார். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போவே ஹோர்மஸை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அந்த கட்டுப்பாடு அவங்களை விட்டு போகின்ற ஒரு ஆபத்து வந்தால் தான் அவங்க கன்னிவெடிகள் வைப்பதை பற்றி யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். இப்போ வந்து அப்படி இல்லை. இதற்கு இடையில் ஹோர்மஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்கள் என்ன வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்க அவசியம் இருக்குது என்று சொன்னாக்கா, நேற்றைக்கு வந்து எரிசக்தித்துறை அமைச்சர், அமெரிக்காவுடைய எரிசக்தித்துறை அமைச்சர் ஒரு ட்வீட் போடுறார். என்ன ட்வீட் போடுறாருனாக்கா, ஹோர்மஸ் வழியாக போகின்ற ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க கப்பல் கூட போய் அதை ஜலசந்தியை கடக்க வைத்து விட்டது என்று ஒரு ட்வீட் போடுறார். யாரு? அமெரிக்காவுடைய எரிசக்தித்துறை அமைச்சர். ஆனால் அது அப்படி நடக்கலை. ஆனால் அவன் என்ன வந்து அதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அவர் இந்த ட்வீட் போட்ட உடனே எண்ணெயுடைய விலை பேரலுக்கு $110 $77 குறைஞ்சிருச்சு. அமெரிக்கா வந்து பாதுகாப்பு திறந்ததுனால உடனே பங்கு சந்தையில் அது வந்து பிரதிபலிப்பு வருது. பிறகு ஈரான் சொல்லுது, இது கனவுல கூட நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஈவன் வந்து வீடியோ கேமில் பார்த்துட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் போட்டிருக்காரு போல இருக்கு. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நீங்கள் தைரியம் இருந்தால் ஏதாவது எண்ணெய் கப்பலோட வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க என்று அவர் சொன்ன பிறகு அவர் எரிசக்தித்துறை அமைச்சர் இந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டார். ஆனால் அவங்க நினைச்சது ஒன்று நடந்துச்சு. என்னன்னாக்கா, எண்ணெய் விலை வந்து கொஞ்சம் குறைந்திருக்கு. அது வந்து சில நன்மைகளை ஏற்படுத்திட பார்க்குறாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் $77-90 வரைக்கும் வந்துட்டு $100-110 போயிடுங்கிறது தான் இப்போ இருக்கிற சூழலை. ஆக ஹோர்மஸ் நீரிணை என்பது ஒரு கடுமையான பிரச்சனையாக இருக்குது. நேற்றைக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஹோர்மஸ் மூடப்பட்டதால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி அவருடைய அமைச்சரவை சகாக்களோடு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டம் பகிரங்கமாகவே டெலிகாஸ்ட் பண்ண அனுமதிச்சாங்க. அதில் ஒரு 8:30-9 நிமிடங்கள் புட்டின் பேசுகிறார். அவர் பேசுறது என்ன அவர் சொல்கிறார் என்று சொன்னாக்கா, இது தொடர்ந்தால் உலகம் முழுவதும் பொருளாதார பாதிப்பு என்பது ஏற்படுத்தும். இந்த சமயத்தில் ரஷ்யா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, அவர் வந்து ரஷ்ய நிறுவனங்கள் சொல்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாம் வந்து அணைச்சிருங்க, ஏன்னா இது ஒரு உங்களுக்கு வாய்ப்பு, நீங்கள் வந்து உற்பத்தியை அதிகரித்து நம்முடைய நம்பத்தகுந்த கூட்டாளிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து எண்ணெயை கொடுங்க என்று சொன்னார். இப்போ யார் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்? அவர் என்ன சொல்றேன்னா, ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற நம்முடைய கூட்டாளிகள், அதே போல கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற நம்முடைய நம்பத்தகுந்த கூட்டாளிகள். இந்த நம்பத்தகுந்த கூட்டாளிகள் இந்தியா இருக்கா? புட்டின் வந்து சொல்லலை, ஆனால் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் ஆசியாவுக்கு கொடுக்கும்போது சீனா, மலேசியா போன்ற பல நாடுகளை குறிப்பிட்டார். அதே மாதிரி கிழக்கு ஐரோப்பா வரும்போது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இந்த 2 தேசங்களும் நேட்டோவுடைய உறுப்பினராக இருந்தாலும் ரஷ்யாவை ஆதரிக்கின்றன. நேட்டோவை எதிராக அவர்களுக்கு தொடர்ந்து வந்து எண்ணெய் தர்றாங்க. ஆனால் புட்டின் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய ஆயுள் நிறுவனங்கள் என்ன லாபம் பார்க்கணும். அதுக்கு அப்பாற்பட்டு இது உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை பாதிக்கும். விரைவில் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இது வந்து உலக தேசங்கள் அனைத்துக்குமான பொறுப்பு என்று புட்டின் சொல்கிறார். அது ஹோர்மஸ் நீரிணையை பற்றி இப்போ இருக்கிற சூழல். அடுத்த தொடர், இந்த போர் துவங்கிய முதல் நாள் நடைபெற்ற தாக்குதலில் வந்து ஈரான் பள்ளி மாணவ மாணவிகள் வந்து ஒரு 170 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதுதான் உலகம் முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் தான் தன்னுடைய நாட்டின் மீதே குண்டு வீசி அந்த மாணவர்களை கொன்னது, நாங்கள் அது மேலே எதுவும் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதோட உண்மைத்தன்மை என்ன? அது ஒரு மிகப்பெரிய கடைந்தெடுத்த பொய்.
சோத்துக்குள்ளே பூசணிக்காய் மறைப்பாங்க. ட்ரம்ப் வந்து சோத்துக்குள்ளே யானையவே மறைக்க பார்க்கிறார். அதில் வந்து முதல்ல என்ன வந்து எல்லாருமே நினைச்சாங்க என்று சொன்னால், இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தியதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் மீது காசாவில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்களை இஸ்ரேல் தாக்கி அளித்திருக்காங்க. ஆனால் பின்னாடி தான் தெரியுது, அமெரிக்காவுடைய போர்க்கப்பலிருந்து வந்த ஒரு ஏவுகணை தான் இதை தாக்கியது என்று சொல்லி. அந்த ஏவுகணை தாக்கி 160-65 குழந்தைகள், ஒரு 10-15 ஆசிரியர்கள் இறந்த பிறகு மிக கடுமையான விமர்சனம் உலகம் பூராவும் ஏற்பட்டது. அமெரிக்க மக்கள்கிட்டையும் ஏற்பட்டது, உலகமும் ஏற்பட்டது. இந்த விமர்சனங்களிலிருந்து தப்புவதற்காக ட்ரம்ப் வந்து பல விளக்கங்களை சொல்றாரு. அதில் இப்போ வந்து லேட்டஸ்டாக இந்த விளக்கம் சொல்றார். ஆனால் இன்றைக்கு ஈரான் வந்து புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஏவுகணை வந்து டாம் ஹாக் என்ற ஏவுகணை, அந்த பேர். அந்த டாம் ஹாக் என்ற ஏவுகணை அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அமெரிக்கா செயலுக்கு தந்திருக்காங்க. வேற எந்த தேசங்கள்கிட்டையும் டாம் ஹாக் கிடையாது. ஈவன் உக்ரைன் போரில் கூட இன்னும் அமெரிக்கா டாம் ஹாக் ஏவுகணை உக்ரைனுக்கு தந்தது கிடையாது. ஆக டாம் ஹாக்குடைய ஏவுகணைக்கான அந்த பார்ட்ஸ், அந்த பேர் எல்லாமே எடுத்து இன்னைக்கு வந்து ஈரான் வந்து புகைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் என்ன என்று சொன்னால், 2 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டதுங்கிறாங்க. அங்க முதல் ஏவுகணை அந்த பள்ளிக்கூடத்தின் மீது உளுந்த உடனே ஆசிரியர்கள் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு பிரேயர் ஹாலில் போய் பதுங்குறாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. 2வது ஏவுகணை அந்த பிரேயர் ஹால் மேலே வந்திருக்கு. இந்த 2 ஏவுகணைகளும் அமெரிக்கா கப்பற்படை கப்பலில் தான் வந்திருக்கு என்பது மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய செயல். இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்றார். ஆனால் அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர் என்ன சொல்றாருனாக்கா, ஈரான் செய்ததாக சொல்ல, இது என்ன என்பதை நாங்கள் வந்து புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கோம் சொல்றார். அந்த கேள்வியை தள்ளி விடுறதாக அப்படி வந்து சொல்றார். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னாக்கா, ஒரு ஆய்வாளர் அவர் பேர் வந்து ஜான் பிரையன். அவர் வந்து ஒரு இராணுவத்தில் பணிபுரிந்தவர். ஜோ பைடன் வந்து ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவுடைய அசைன்மெண்ட் என்ன, பணி என்னன்னு சொன்னாக்கா, அமெரிக்கா போர்க்காலத்தில் இப்படி தாக்கும் பொழுது தாக்குவதற்கு முன்பாக அது தாக்கப்படுகின்ற இடத்துல இராணுவம் அல்லாத சாதாரண மக்கள் யாராவது இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு என்ன ப்ரொசீஜர் உருவாக்குவது என்பதுதான் அந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அவங்க வந்து அதுக்கான சில திட்டங்கள்லாம் உருவாக்கி அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது அது இராணுவ தளமா இல்லை வந்து இராணுவம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குவதற்காக சில திட்டங்களை உருவாக்கி தந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை எடுத்து கிடப்பில் போட்டுட்டார். அதனால தான் இதெல்லாம் வந்து நடக்குது. அந்த திட்டம் வந்து அமலாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்காது என்று அந்த ஆய்வாளர் வந்து பத்திரிகையில் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆகவே அமெரிக்கா தான் இந்த பள்ளிக்கூட தாக்குதலுக்கு காரணம் என்பதுதான் நிதர்சன உண்மை. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் நாடு மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கைகள் என்ன, அது என்ன விளைவுகளை இதுவரை ஏற்படுத்தியிருக்கு? ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து 37வது ஏவுகணை அலையை விட்டுருக்கிறோம்னு சொல்றாங்க. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏவுகணைகள் வந்து ஒரு 100-150 ஏவுகணைகள், ஒரு 200-300 ட்ரோன் அனுப்புறது ஒரு அலைன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி வந்து 37வது அலையை கடந்த 24 மணி அவங்க அனுப்பியிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்கலை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னாக்கா, டெல் அவிவ் நகரத்தின் ஒரு பகுதி காசா போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காசா எப்படி வந்து நிர்மூலமாக்கப்பட்டதோ அப்படி டெல் அவிவுடைய ஒரு பகுதி நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் தான் நெத்தன்யாகுடைய சகோதரர்கள்லாம் இறந்து போயிருக்காங்க, கிட்டத்தட்ட எனக்கு உறுதி செய்யப்பட்டது. அதே போல முன்னாள் இராணுவ அமைச்சரும் படுகாயம் அடைந்திருக்கார். அவர் பிழைப்பது கடினம் என்றும் வந்து தகவல்கள் வந்து வருது. CNN வந்து அங்கே ஒலிபரப்பு கொண்டதவங்க இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக அந்த ஒலிபரப்பை நிறுத்திட்டு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது வந்து இன்றைக்கு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே சென்சார் பண்ணி வெளியில் போகாமல் இஸ்ரேல் வந்து பார்த்துட்டாங்க. அதை மீறி சிலர் போகிற வீடியோ, ஈவன் வந்து அங்கே இருந்த ஒரு இந்தியர் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பயங்கரமாக இருக்குது, இது மாதிரி போரை நான் பார்த்ததே கிடையாது, ஈரான் கிட்ட இவ்வளோ வலிமை இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுதுன்னு அவர் போட்டிருக்கார். பொட்டுலாம் அவர் வச்சிருக்கார். அங்கே எதுக்கு போனான்னு தெரியாது. அவர் வந்து வீடியோ, நான் கூட நினைச்சேன் அந்த வீடியோ போட்டதாலே அவரை வந்து இஸ்ரேலில் விட்டு வெளியேற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் வீடியோ போட்டாங்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அது ஏன் அவருக்கு தேவையில்லாமல் போட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால்
அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் என்பது நடத்திருக்காங்க. நேற்றுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாக்தாத்தில் வந்து ஒரு தாக்குதல் என்பது நடந்தது. அந்த தாக்குதல் என்பது அமெரிக்காவுடைய உயர் தூதரக அதிகாரிகள் கூடுகின்ற இடம். அந்த இடத்தின் மீது ஏவுகணை விழுந்திருக்கு. எத்தனை பேர் அமெரிக்க அதிகாரிகள் இறந்தார்கள் என்று இது வரைக்கும் தெரியல. பாக்தாத் என்பது ஈராக்குடைய ஒரு முக்கியமான நகரம். அந்த ஒரு தாக்குதல் என்பது நடத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, தென் கொரியாவில் இருக்கின்ற வான் பாதுகாப்பு சாதனங்களை, ஏர் டிஃபென்ஸ் அந்த எக்யூப்மெண்ட் சொல்லப்படுகின்ற 2 இருக்கு முக்கியமா அமெரிக்கா. ஒன்று வந்து தாட், THAAD, இன்னொன்று பேட்ரியாட். இந்த 2 தான் அவங்க பண்ணுறாங்க. மிக நவீனமான வான் பாதுகாப்பு அம்சம். அதை தென்கொரியாவிலேருந்து டிஸ்மேண்டில் பண்ணி பிரித்து கொண்டு வராங்க இஸ்ரேலுக்கு. ஏன்? தென்கொரியா வந்து அந்த அந்த இதை வந்து வைத்துக்கொள்கின்ற காரணத்தினால சீனாவோட வந்து முரண்பட்டது. சீனா அது வைக்காதீங்கன்னு சொன்னது தென்கொரியாட்ட. தென்கொரியா மீறி வச்சாங்க. பல பிஸ்னஸ் வாய்ப்புகளை தென்கொரியா இழந்தது சீனாவில். அப்படி அமெரிக்கா பேச்சை கேட்டு அதை வைத்தது தென்கொரியா. வடகொரியாவுடைய தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக இன்றைக்கு வந்து இஸ்ரேல் பாதிக்கப்படுது என்று சொல்லி அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே இருந்த பேட்ரியாட், ஏற்கனவே இருந்த தாட்லாம் என்ன ஆச்சு? எல்லாமே ஈரானுடைய தாக்குதலில் நிர்மூலமாக்கப்பட்டுச்சு. அதனால தான் இன்னொரு தேசத்திலிருந்து அதை ஏன்னா புதுசாக அதை உற்பத்தி செய்யணும்னா 1.5 வருஷம் ஆகுமா அதை. அதனால் அங்கேருந்து தென்கொரியா கொண்டு வராங்க. தென்கொரியா அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கு. நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு நாளைக்கு நார்த் கொரியா எங்களை அட்டாக் பண்ண எங்கே போகிறது என்று ஆட்சேபனை தெரிவித்திருக்காங்க. அந்த ஆட்சேபனை மீறி அமெரிக்கா வந்து இங்கே கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலை வந்து பாதித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய தளங்களையும் பாதித்திருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த போர் நிறுத்தப்படுவதற்கான முயற்சிகள் ஏதாவது நடைபெற்று வருகிறதா? இதில் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இஸ்ரேலுடைய ஒரு ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா, போர் ஆரம்பிப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது, போரை நிறுத்துவது, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போரை ஆரம்பிப்பது. இதெல்லாம் தொடர்ந்து காசாவிலையும் செய்கிறாங்க, முதலையும் செஞ்சாங்க. இதை நாம் இந்த விட அனுமதிக்கக்கூடாது. இந்த சுழற்சியை உடைக்கணும். இனி இஸ்ரேல் ஈரானை தாக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இஸ்ரேலை வந்து சிதைத்து விட வேண்டும் என்பது உறுதியாக அவங்க இருக்கிறாங்க. போர் உக்கிரம் என்பது அப்படிதான் நடக்குது. எவ்வளவோ ஈரான் இழப்புகளை சந்தித்தாலும் இஸ்ரேலை தாக்குவது நிற்கவில்லை. தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹெசபுல்லா தாக்கிட்டு இருக்காங்க. ஹூத்திகள் இன்னும் தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. அங்கே தான் வந்து அந்த ஈரானுடைய டாக்டிக்ஸ் என்பது எப்போ ஹூத்திகளுடைய தாக்குதலை தொடங்க வைப்பது என்பது அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஹூத்திகள் தாக்கினால் செங்கடலில் எந்த கப்பலும் போகாது. ஹோர்மஸில் கப்பல் போகலை. செங்கடலில் வந்து இன்னொரு மிக முக்கியமான நீர் போக்குவரத்து, அதை ஹூத்திகள் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். முதலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அதை அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பாதிப்பு வரும். அதனால் வந்து அது பேசாமல் வந்து இருக்கிறாங்க. இன்னும் ஹூத்திகள் தாக்குதல் நடத்தலாம். ஆனால் சமாதானத்திற்கான 2 முக்கிய நகர்வுகள் நடந்தது. அமெரிக்கா சொல்கிறதே வந்து ஈரான் ஏற்றுக்கல பேச்சுவார்த்தை. ஆனால் வேற 2 நிகழ்வு நடந்தது. ஒன்று என்னன்னாக்கா, சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வந்து தன்னுடைய ஒரு விசேட தூதரை வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பியிருக்கார். ஏதாவது போர் நிறுத்தத்திற்கான முயற்சியை வந்து சாத்தியமா என்பதை பார்த்திருக்காங்க. அதைவிட முக்கியமாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ட்ரம்போட 1 மணி நேரம் டெலிஃபோனில் பேசியிருக்கார். அந்த 1 மணி நேரத்தில் போர் நிறுத்தத்துக்கான சில முக்கியமான ஆலோசனைகளை அவர் முன்வைத்திருப்பதாக புட்டினுடைய ஆலோசகர் சொல்கிறார். அப்போ பத்திரிகையாளர் வந்து என்ன ஆலோசனைகள் புட்டின் முன்வைத்தார் என்று கேட்டப்போ அவர் வந்து அப்போ அதை வெயிலில் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஆலோசனைகளை வைக்கப்பட்டிருக்கு என்று கண்டிப்பாக புட்டின் வைத்திருந்தால் ஈரானை கன்சல்ட் பண்ணாமல் வைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரானும் ரஷ்யாவும் க்ளோஸாக இருக்காங்க. கன்சல்ட் பண்ணி தான் வைப்பாங்க என்று நம்ம வந்து யூகிக்க வேண்டியிருக்கு. யார் வந்து சமாதான முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, போர் நிறுத்தம் ஏற்பட்டு அனைவருக்கும் வந்து ஒரு நிம்மதி தந்தால் நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ இந்தியாவே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க, எந்த அளவுக்கு வந்து சிலிண்டர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, கடுமையாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஓசி ஹெச்பிசி எல்லாம் அந்த கஸ்டமர் கேருடைய நம்பரே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சில நுகர்வார்கள் வந்து சொல்கிறாங்க. இதற்கிடையில் வந்து பிஜேபி நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய், நானே ஒரு டீலர் தான், நான் வந்து யாராவது கேட்டால் தர தயாராக இருக்கேங்க, பெங்களூரில் ஹோட்டலே மூடிட்டாங்க, முதல்ல பெங்களூருக்கு கொடுங்க, இல்லை சென்னைக்கு கொடுங்க உங்கள் டீலர்ஷிப் இருந்து அப்படின்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் இன்னொருத்தர் பத்ரி சேஷாத்ரின்னு ஒரு பிஜேபி அவர்னு சொல்கிறாரு, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இண்டக்ஷன் ஸ்டவ்வை பயன்படுத்துங்க, அது புகை வராது, அது மிகவும் நல்லது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மோடி ஆட்சி மீது எந்த விமர்சனம் வரக்கூடாது, விமர்சனம் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் தர ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறைகள். யார் முயற்சி எடுத்தாலும் சரி, போர் நிறுத்தம்
ஏற்படுவது என்பது நல்லது. ஆனால் இந்த முறை வந்து அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது ஈரானுக்கு சாதகமான போர் நிறுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கு. என்ன நடக்குது என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி தோழர். நன்றி.